நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பழம் வந்து வேறு எதுவும் இல்லைங்க, கொய்யாக்காய் தான் இது. என்னடா கொய்யாக்காய் எப்போ இப்படி இந்த காய் காட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பழத்தோட பேர் வந்து பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. நிறைய கடைகளில் இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஏலகிரி மலையில் தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பழத்தை தான் வந்து செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். அதனுடைய பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பவுடர் பஃப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூ மாதிரியே இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி தான் பூக்குது. நல்லா சூப்பரான காய் வைக்குது. அந்த காய்ங்க பார்க்குறதுக்கு உருண்டே அப்படியே வெளிர் பச்சையில் அப்படியே வந்துடுது. அந்த அந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம காயை பறிச்சிடலாம். பறிச்சோமாக்கா சாப்பிடும் போது அப்படியே ஒரு பன்னீர் டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. அதனால தான் என்னவோ தெரியல, இதுக்கு பன்னீர் கொய்யான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த பழங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே என் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற குருவிங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு கீழே போட்டாங்க. பாதி காயை கீழே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். அந்த காய்க்குள்ளார பாருங்கள், அது கடிச்சு போட்ட காய் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளே பாருங்கள் இது மாதிரி ப்ரௌன் கலரில் விதைகள் இருக்கும். இந்த விதைகளை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு வச்சோமாக்கா செடி முளைச்சி வந்துடுது. இது வந்து இன்னமும் வந்து கட்டிங் போட்டு யாருன்னு செடி வளர்த்தலை. எல்லாமே வந்து இந்த விதைகளை போட்டு தான் இந்த செடிகளை வளர்த்திட்ருக்காங்க. அங்கே கீழே கிடக்கிற நிறையா விதைகளை வந்து நான் பொறுக்கிட்டு வந்தேன். ஏன்னா நாம் கொஞ்சம் செடிகளை வளர்த்தி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா விதைகளை பொறுக்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம அந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? நம்ம கொய்யாக்காய் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு பெரிய சைஸு கொட்டை மட்டும்தான் இருக்கும். இப்படி தான் போலாக இருக்கும். ஆனால் இந்த தோலை சாப்பிட்டா தான் அந்த பன்னீர் வாசம் அடிக்கும். பழம் கிடைச்சா நீங்களுமே வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்.